ஏஜ் ஒரு விஷயம் கிடையாது. ஏஜ் ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 30 வயசு ஆக போகுது. ஸோ நான் இப்போ என்னோட காலத்துல என்னோட வயசுல எல்லாம் என்னோட அக்கா எல்லாம் வந்து ரொம்ப மெச்சோர்டா பிஹேவ் பண்றாங்க. நைட்டி எல்லாம் போட்டு சாரி போட மாட்டேன், சுடிதார் தான். நைட்டி எல்லாம் போட்டு ரொம்ப மெச்சோர்டா, அப்படியே நம்ம ஆண்டி இதுக்கு மேல வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெச்சோர்டா தான் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படி யோசிக்கிறாங்க அவங்க எல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை பெத்துக்கிட்டாங்க, அதுக்காக எல்லாம் வந்து நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு லைஃப் தானே இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப் இருக்கா ஒண்ணுமே நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிறது ஒரே லைஃப் தான். சோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வாழணும். அது குழந்தைங்களோட விஷயங்களை நம்ம பார்க்கணும், அப்பா அம்மாவோட விஷயங்களும் பார்க்கணும், ஹஸ்பண்டோட விஷயங்களும் நம்ம பார்க்கணும், எல்லார் விஷயம் நம்மளும் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளே பார்க்கணும். நம்ம அவங்களுக்காக வாழ்ந்து இவங்களுக்காக எல்லாருக்காகவும் வாழ்ந்துட்டு நமக்காக எப்போ வயசான காலத்துல படுத்துட்டு இருக்கும்போது போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பண்ண முடியாது. சோ இருக்கிற டைம்ல நமக்காக வாழணும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நாம நல்லபடியா வாழ வைக்கணும். அப்ப நம்ம லைஃப் நல்லா ஜாலியா சந்தோஷமா போகும். சோ என்ன சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும். சோ அதனால இதெல்லாம் உங்களே எல்லாம் வந்து ஒரு விஷயம் நான் இந்த மாதிரி சொல்றதுக்கு நான் யாருமே கிடையாது. பட் நான் வந்து என்னோட லைஃப்ல இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் நான் உங்ககிட்ட எப்பவுமே வந்து சொல்லணும்னு நினைக்கும். அதனால ஒரு விஷயம் கொஞ்சம் கிடைச்சாலே நிறைய விஷயம் பேசல, அப்படி ஒரு ஃப்ளோவில் இதெல்லாம் வருது.